ஹாய் ஹலோடா. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேட் ஸ்டூடெண்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்க பார்த்து வந்துடுங்க. ஸோ அப்புறம் இந்த பார்ட் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஸோ ஹெட்ஃபோன்ஸ்லாம் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ரீகேப் பார்க்கணும் தான். ஸோ ஜேகே அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிட்டு உங்கள் நினைப்புலையே படுத்திருப்பார். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது, ஜேகே இன்னும் எந்திரிக்கலை. ஸோ கால் மேலே காலாக ஜேகேக்கு வந்துட்டுருக்கு. ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ அப்படியே திரும்பி படுத்துட்டு ஜேகே அந்த ஃபோன் எடுத்து காலில் வைக்கிறாரு. ஹலோ மச்சான், அப்போ வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன எடுக்க மாட்டேறா? நான் உனக்கு மூட விட மாட்டியாடா மயிறு. மச்சான் நியூஸாக கேளு மச்சான், உனக்கு டென்ஷன் ஆகும். தலைவலியோட என்னடா டே, அந்த பிரின்சிபல் மயிறு நம்மளுக்கே தெரியாமல் ஆனுவல் டே அரேஞ்ச் பண்ணிடுவான் மச்சான். ஏய் ஒத்த ஒரு நிமிஷம் இரு, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எந்திரிச்சு உட்கார்றாரு. ஆமாம் மச்சான், போன வாட்டி பண்ணோம்ல பிரச்சனை, அதனால் நம்மளுக்கே தெரியாமல் ஆனுவல் டேங்கிறதே மறைச்சிட்டு திடீர்னு ஏற்பாடு பண்ணிடுவாங்களாம் மச்சான். வெயிட் வேணா நானே கண்டுபிடிச்சிட்டேன். மொத்தம் அவனுக்கு இவ்வளோ கொழுப்பு இருந்தா அந்த வேலை பண்ணுவான் அந்த பிரின்சிபல் மயிறு. அதாவது பண்ணியே அவனை. ஏய் அதை விடு மச்சான், இந்த வாட்டியும் நம்ம தான் மாசுன்னு காட்டுறோம், புரியுதா? அதெல்லாம் இல்லை, எனக்கு அவனை பொழக்கணும், பார்த்துக்கலாம். பார்த்தா நம்மளுக்கே தெரியாமல் அரேஞ்ச் பண்ணுறான். இனி நான் பண்ணுற அலப்புறையில் அவன் மூஞ்சி மோரெல்லாம் கிளிதாலையா மட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்ம டென்ஷனாக கிளம்புறாரு. அப்படியே ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்களும் அழகாக கிளம்பியிருக்கீங்க. ஒயிட் கலரில் அழகான சாரீ வியர் பண்ணி அப்படியே உங்கள் எல்போ அளவுக்கு வர ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க. ஸோ பின்னாடி ஃபுல் ஓப்பன் நாட் வச்சு நாட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டு ஒரு பெரிய ஜிம்கா போட்டு ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ கை நிறையா பேங்கிள்ஸ். மேம் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்ன நீலா, ஏன் இந்த சால் கொத்தி விடுறீங்களா? நான் குயின் கிட்ட போட போகிறேன் மேம், அதுக்கு மேட்சாக இந்த சால் நீங்கள் ட்ரை பண்ணி விடுறீங்களா? சரிங்கவா, நான் பண்ணி விடுறேன். மேம் செம்ம அழகாக இருக்கீங்க மேம். எப்படி நீங்கள் மட்டும் இவ்வளோ அழகாக இருக்கீங்க? மேடம் எனக்கு இவ்வளோ ஐஸ் வைக்கிறீங்களா? ஐஸ் எல்லாம் இல்லை மேடம், ஐஸுக்கே யாருன்னா ஐஸ் வைப்பாங்களா? உண்மையிலேயே சூப்பராக இருக்கீங்க தெரியுமா? சரி சரி போதும், என்னை விட எனக்கு நீ தான் ரொம்ப அழகாக இருக்க. பார்த்து கண்ணு வச்சுட்டு போகிறான். யார்? ஐயோ நடிக்காதடி, ஜிமினை நீ லவ் பண்ணுறதே இல்லைன்னா? அது பாரு, என்கிட்ட மறைக்க முடியாது. அவன் என்கிட்ட சொல்லிட்டான், நீலாவை தான் மேம் லவ் பண்ணுறேன், அந்த பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுச்சு, இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். அதுக்குள்ளாட்டியும் உங்ககிட்ட சொல்லிட்டாரா? ஓ சொல்லிட்டாரா வேறையா? சரி சரி கிளம்பு, டைம் ஆச்சு. மேம் நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் வந்து பாருங்கள். என்ன? சரி நான் மேம்ஸோட தான் உட்காந்துருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செல்ஃபே மிரரில் பார்த்துட்டு, நல்ல வேலை இந்த 3 பொறுக்கே வரல, வந்துச்சுன்னா ஃபங்க்ஷனாகவே இருக்காது. நான் நேற்றே சொல்லலான்னு இருந்தேன் நாளைக்கு யாரும் வர வேண்டான்னு. இதே வராமல் இருந்தது நல்லது தான். ஜேகேலாம் வந்தால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ கரெக்டாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே அந்த பிரின்சிபல் வந்து ஸ்டேஜில் நின்று பேசுகிறாரு. சில்ட்ரன்ஸ், இது நம்ம ஸ்கூலோட 25th ஆனிவர்சரி, சில்வர் ஜூப்ளினே சொல்லலாம். ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபங்க்ஷன் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓ பண்ணலாமே, சிறப்பா பண்ணலாமே அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக லைட்ஸ்லாம் ஜேகே மேலே பாஸ் ஆகுது. ஸோ அந்த சைட் டயாங்கன் ஜிமின். ஸோ ஜேகே அவர் ஸ்வேங்கம் போட்டுட்டே அப்படியே எந்திரிக்கிறாரு. என்ன மச்சான் போமா? வேறு எதுக்கு வந்தது? நம்ம பிள்ளையும் கொஞ்சம் பஜாவாக இருக்க வேணாம், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறுறாங்க. ஸோ எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் சியர் அப் பண்ணுறாங்க. பா என்ன சவுண்டு, என்ன பிரின்சிபல் சார் சவுண்டை பார்த்தீங்களா? எதுக்கு ஏற்றுறாங்க? மைக் கொடுங்க. ஹலோ மைக் டெக்ஸ்டிங் 1 2 3. இது நம்ம கிசா நகரத்தின் சாரி நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட 25th ஆனிவர்சரி. வாவ் வாட் அ நைஸ் மூமெண்ட். அது என்னையே இன்வைட் பண்ணலண்ணா அப்படி சார்? சொல்லுங்கள். மூட்டுறா நீன்னு சொன்னால் தான் நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா சார்?
ஏன் சார் நான் பிடிச்சி இழுக்கிறீங்க? இன்னும் பச்சையாக வர்றது காட்டி இறங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படியே இருக்கணும்னா இருங்க. மச்சான் அவரையும் குட் டான்ஸ் ஆடலாம்ல. அவர் சட்டை பேண்ட்டு கழட்டிட்டு சாரி கட்டு சொல்லி நான் டியூட்டே பாடுறேன். டயாங்கே நோடா சார்ரா மரியாதைடா. இவனுக்கெல்லாம் என்னடா மரியாதை? என்னடா முறைகிற? மச்சான் முறைகிறான்டா. நான் வச்சிருவியா நீ? புர்றா ஜிமினா புர்றா. சார் பையன் இருக்கிற கடுப்பில் காது மேலே ஒன்று வச்சிருவான், அப்புறம் நீங்களே விழுந்துருவீங்க. ஸோ கீழே போகிறதே உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஸோ அந்த சாரும் டெத் கிளேர் விட்டுட்டு கீழே இறங்கி போகிறாரு. ஸோ ஜேகே அப்படியே கூலாக பார்த்துட்டு, ஸோ இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் இதெல்லாம் உட்காந்து கீழே செம்ம வெறியில் பார்த்துட்ருக்காரு. என்ன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வழக்கம் போல் நம்ம பார்ட்டிக்கு ரெடியா? எப்போவோ ரெடி தலை. சொல்லுங்கடா. அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் வீரடியாமல் ஜிர்னு ஏறுது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜேகேவை. நினச்சேன் இவன் வந்து சும்மா இருக்க மாட்டான்னு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ பாவம், பிரின்சிபல் சார் ரொம்ப உடஞ்சி போயிட்டாரே. வச்சான் பாட்டு போடுறா, பிள்ளைங்களாம் என்ஜாய் பண்ணிட்டோம். அப்புறம் பசங்களா நீங்கள் கேட்டதெல்லாம் அந்த அண்டை இருக்கு போட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் அப்படியே ஒரு கிளாஸஸை கழட்டிட்டு அவர் ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது, செம ஆங்க்ரியில் இருக்கார். ஸோ அப்படியே இருந்துச்சு போகும்போது பின்னாடியே பிரின்சிபல் ஓடிடுறாரு. சார் நில்லுங்க சார் நான் சொல்கிறத இதுக்கு மேலே என்னடா நொட்டணும்? எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணி ஸ்கூல் மானத்தை வாங்கிக்கிட்டே இருக்கான். வெளியவும் அனுப்ப முடியல, எல்லா வளமும் இருக்குது, பொலிட்டிக்கல் வழியாகவும் ரவுடிசம் வழியாகவும். ஏன்டா என்னதான்டா இந்த இளவுக்கு வேணுமா? உங்களுக்கு தான் தெரியுமே சார், கட்சி வர என்னால் ஒரு மயிரோட பிடுங்க முடியாது, அவங்க நல்லா நிரூபிக்கிறாங்கடா. போலீஸ் கொண்டு சப்போர்ட்ரா. இது மேலே என்னடா பண்ணுறது? இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணும்போது சொன்னேன்ல அவங்களுக்கு தெரிய வேணான்னு, எந்த மயிரா சொன்னான் அவனுக்கு? சார் எல்லாமே சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தது, ஆனால் எப்படி வெளியே போச்சுன்னு சத்தியமாக தெரில சார். சீக்ரெட் மயிரை கொண்டு போய் சார் இப்போ என்ன பண்ணுறதா? அந்த மயிர் போகமாட்டான், பாரு எப்படி ஆடுறான்னு. இல்லை சார், ஒருத்தி சொன்னால் அவன் கேட்பான். அந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் அப்படியே ஸ்லோவாக பிரின்சிபலை பார்க்குறாரு. என்னடா சொல்கிற? ஆமாம் சார், ஒருத்தி சொன்னால் கேட்பான். யார் அது? ஐஸ்வர்யா, நம்ம ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறா மேமா. அவள் சொன்னால் என்ன வேணா செய்வான். ஒரு மேமுக்கு போய் பயப்படுறானா? புரியலையே. பயப்படலாம் இல்லை சார், அவனுக்கு அவளை பிடிக்கும், எல்லாரையும் விட அவளை ரொம்ப பிடிக்கும், லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். யார் அது? இதோ அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னானே. அந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் பார்க்குறாரு. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிற? அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இவனை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னான், அவன் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுவான் சார். அதெல்லாம் நம்புகிற மாதிரியா? கண்டிப்பாக நடக்கும் சார், ட்ரஸ்ட் மீ சார். சரி ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னேன்னு. ஸோ பிரின்சிபல் சார் வந்து அப்படியே உங்களுக்கு கூப்பிட்றாரு. ஐஸ்வர்யா மேம். ஸோ அப்படியே நீங்கள் பயந்து எந்திரிச்சிடுறீங்க. சார் என்னாச்சு சார்? எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சார். நான் ஹெல்ப் பண்ணுமா? என்ன சார்? மேம் எனக்கு நல்லா தெரியும், அவங்க நீங்கள் சொன்னால் என்ன வேணால் கேட்பாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு இது வேணாம், இந்த டான்ஸை ஸ்டாப் பண்ண மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ். இது நல்லதுக்கு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள் பசங்களாம் அப்படி கெட்டு போகிறாங்கன்னு. உங்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. சார் நான் சொன்ன எப்படி சார்? கண்டிப்பாக கேட்பாங்க மேம், ப்ளீஸ். சாரே உங்களை நம்பி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் ஃபவுண்டரை காட்டுறாரு. ஐயோ சார், நான் கண்டிப்பாக உங்களால் முடியும் மேம், ப்ளீஸ் எனக்காக ட்ரை பண்ணுங்கள். நான் வேணால் உங்கள் காலில் விழுவட்டுமா? சார் அதெல்லாம் வேண்டாம் சார், ஏன் இப்படி பேசுகிறீங்க? சார் நான் போய் கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐஸ்வர்யா அப்படியே ஸ்டேஜ் கிட்டே போகிறா. ஸோ அப்படியே போயிட்டு அங்கேருந்து மேலே பார்த்து, ஜேகே, ஜங்குக், தேயோங், ஹே இங்கே பாருங்க. ஐயோ ஜிமினா, நீ ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்டு, மச்சான் என் டால் என்னை கூப்பிடுற மாதிரியே சவுண்டு கேட்குதுடா, என்ன திறந்து பாடுறா, உன் டாலி தான் என்னை கூப்பிடுது, டாலி கூப்பிடுதா அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே கீழே பார்க்குறாரு.
ஏய் என்ன டாலு? ஆ என்ன மேம்? போதும், கீழே இறங்குங்க. கீழே இறங்கவா? பசங்களாம் வைப்பாக இருக்காங்க மேம். இப்போ சொன்னால் கேட்க மாட்டாங்களே. ப்ளீஸ் ஜேகே, கெஞ்சி கேட்குறேன், எல்லாரும் இறங்குங்க ப்ளீஸ். அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஜேகே பார்த்து மெல்ட் ஆயிடுறாரு. ஐயோ இருங்க மேம் வரேன். ஏய் மச்சான் போதும், ஸ்டாப் பண்ணுங்கடா. ஸ்டாப் பண்ணவா? இப்போ தான் வைபுக்கு வந்திருக்கோம். பசங்கள்லாம் பாரு எவ்வளோ பக்தி பரவசமாக ஆடிக்கிட்டு இருக்கான் என்ன. அப்போ போய் நீ பாட சொல்கிற? ஏய் டாலு கேட்குதுடா. ஏய்ப்பா உன் டாலுகள்லாம் நான் நிறுத்த முடியாது. ஏய் பாக்கெட் வச்சுருக்கேன்டா. என்னடா சொல்கிற? வச்சுருக்கேன். ஏய் எப்பட்றா? ஆள் வச்சுருக்கேன், வா படிச்சுட்டு வரலாம். சத்தியமா தம்பி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவர் பேண்ட் பாக்கெட்லேருந்து எடுத்து காட்டுறாரு. ஸோ அப்படியே சடனாக உள்ளே வச்சிடறாரு. ஏய் சம மச்சான், அப்போ ஸ்டாப் பண்ணு, பின்னாடி போய் அடிக்கலாம். உண்மையாவாடா? டேய் என்னடா இதுனா பான்ஸ் பவுட்ரா தெரியுதுல, வா அப்படின்னு சொன்னோன்னே சொட்டையாங்க அப்படியே திரும்பி போதும் 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 எல்லாம் சிறப்பாக ஆடினீங்க, பயங்கரமாக இருந்துச்சு, எல்லாம் நல்லா போதையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே என்ஜாய் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இறங்குறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் கையை கட்டிட்டு கோவமாக பார்க்குறீங்க ஜேகேவை. மேம் தேவதை மாதிரி இருக்கீங்க மேம். ஜேகே நான் பேசணும், நீங்கள் 3 பேர் வாங்க. ஐயோ மேம் முக்கியமான ஒர்க் இருக்கு, ஜேகே வாடா. ஏய் இருறா டாலிட்ட. ஏய் மொத்த அடிக்கலாம்னு சொன்னீங்கள, வெறி ஏற்றி விட்ட, இப்போ கொல்ல புண்ணியம் மொத்தாவா. நான் அப்புறம் பேசுகிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே பேக் வேர்டில் போகிறாரு. முன்னாடி டெயாங்க ஜிமினும் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு 3 பேரும் பேக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே பவுட்ரு எடுக்கிறாங்க. அப்படியே சேமாக எடுத்துட்டு மச்சான் ஒரிஜினல்னு எப்படி காட்டுது பார்த்தியாடா பா. ஏய் ஸோ ஜேகே அப்படியே எடுத்துட்டு அப்படியே அந்த டேபிள்லேயே கை வச்சுட்டு அப்படியே முன்னாடி அவர் ஹேர்லாம் ட்ராப் ஆகுது. அந்த கோட் ஷூட்க்கும் அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் பார்க்கவே செம மாஃபியா லுக் கொடுக்குது. அப்படியே மிரர் பார்க்குறாரு, அவர் ஐஸ் எல்லாம் ரெட்டாக இருக்குது. அச்சா இது என்ன சொன்ன? டாலிக்கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ டாலு சொன்னா, அது போடா சின்ன பையன் சொல்லுமா. இப்போ சொல்கிறேன்டா, இப்போ இந்த நிமிஷமே போயிட்டு டாலிக்கிட்ட ஐ லவ் யூ சொல்கிறேன்டா, டாலை ஏற்று வைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே டேம் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. ஏய் ஏதோ குடிச்சிருந்தேனா சொன்னேன் மச்சான், சும்மா ஜாலியாக வெறுப்பேற்றலான்னு. அதான் சீரியஸாக எடுத்தேனே நீ? விடு மச்சான், சும்மாடா, சும்மாலாம் இல்லை. எனக்கு ஒரு பயம் இல்லை மச்சான், எனக்கு ட்ரிகர் ஆகிருக்கு. அது எப்படி அவ சொல்லிடுவாளா? லவ் பற்றி உனக்கு தெரியும்ல, எனக்கே சொல்லி ஆகணும். ஐ லவ் யூ டாலுன்னு சொல்லி ஆகணும், அது ஐ லவ் யூ ஜேகேன்னு சொல்லி ஆகணும். இப்போயே போகிறேன்டா, இப்போயே போகிறேன். இதுதான்டா என் மச்சான். டேய் ஜிமினே, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் மச்சான். அவன் ட்ரக் எடுத்துருக்கான்டா, எப்படா போக முடியும்? பேசாத மச்சான். இரு, அவன் டாலுடா, அவன் எதுவும் பண்ண மாட்டான். அவன் டாலுக்கு வச்சா அவனுக்கு எவ்வளோ வலியும். அவன் போய் லவ் தான்டா சொல்ல போகிறான், சொல்லட்டுமே. என் மச்சான் இப்போயாச்சும் தில் வந்துருக்க. என் மச்சான் நீ கிளம்பு போ, டாலை கூப்பிட்டு சொல்லு மச்சான். இங்கேயே வெயிட் பண்ணுறேன். நான் சொல்கிறேன்டா, டாலிக்கிட்ட சொல்லிவிட்டு இன்னைக்கு அவன் மடியில் படுத்தே தூங்க போகிறேன். ரொம்ப நாள் கனவுடா, இனி இதெல்லாம் மாறுபோகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அகைன் பவுடர் எடுக்கிறாரு. டே மச்சான் போதும் மச்சான், அவனை சொல்லி நிப்பாட்றா, இதுவே ஹெவியாகிடுச்சு. டேய் புரிஞ்சுக்க மச்சான், அவன் ட்ரக் எடுத்தா பைத்தியமாக மாறிடுவான் மச்சான். இப்போ போயிட்டு அவகிட்ட டேய் சொன்னா கேள்டா, பாவண்டா மேமு. அவன் லவ் தான்டா சொல்ல போகிறான். ஒருவேளை மேம் இல்லைன்னே சொல்லிட்டான்னா சைக்கோவாக மாறிடுவான் மச்சான் இவன். ஏன்டா விட்டு வேடிக்கை பார்க்குற? நான் நடக்குதுன்னு பாபோண்டா இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப கூலாக இருக்காரு. ஸோ இந்த சைடு ஜேகே அப்படியே ஒரு எம்டி கிளாஸில் லைட்டே கிடையாது, பயங்கரமாக இருக்குது. அதில் அப்படியே இந்த பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்துருக்காரு லைக் கோஸ்ட் மாதிரி. ஸோ அந்த மாஃபியா லுக்கும்
இந்த நைட் வைப்பும் கலந்து ஒரு மாதிரி டார்க்னஸாக இருக்குது. ஸோ அந்த சைடு நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அப்படியே ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஒரு குட்டி பொண்ணு வருது, அப்படியே வந்து உங்கள் கையை பிடிக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த குட்டி பொண்ணை பார்க்குறீங்க. உங்களை ஜேகே அண்ணா 3rd ஃப்ளோர் லாஸ்ட் கிளாஸ் வர சொன்னாங்க. ஜேகே அண்ணாவா? ஏன் எங்கே வர சொன்னாங்க தெரியல, வர சொன்னாங்க. ஏன்னு கேட்குறியா பாப்பா நீ? நான் போகணும், நான் ப்ரோக்ராம் பார்க்க போகிறேன், நீங்கள் போய் கேட்டுக்கோங்க. குட்டிங்க, ஐயோ இவன் ஏன் நேரம் போய் அங்கே உட்காந்துருக்கான்? செம்ம இருட்டாக வேற இருக்குமே. ப்ரோக்ராம் பார்க்காம ஏன் அங்கே போனா? இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் எந்திரிச்சு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் போகிறீங்க. ஸோ போயிட்டு லாஸ்ட் கிளாஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே செம்ம வெறியில் உட்காந்துருக்காரு. ஸோ பார்த்துட்டு ஜேகே நீ தானா? பயந்துட்டேன் தெரியுமா? என்ன அப்படி உட்காந்துருக்கா? லைட் கூட போடலையா? லைட் இல்லையோ? ஆமாம், ஏன் இந்த கிளாஸ் வர சொன்ன? கீழே எவ்வளோ நல்லா ப்ரோக்ராம் நடக்குது, அங்கே வரலாம்ல. ஜேகே கோச்சிட்டியா? நான் அதுக்கு சொல்லலாம். பிரின்சிபல் சார் ரொம்ப கேட்டாரா? ஆனால் நல்லா தான் டான்ஸ் ஆடினேன். இது என்ன கெட்டப்பு? ஒரே ஒரு மாதிரி ரவுடியா? ரவுடி கூட பரவாயில்ல, இந்த முடி இந்த செயின்லாம் பார்க்க ரொம்ப பெரிய பயமாக இருக்க தெரியுமா? நல்லா ஜிம்க்கு போகிற போல் நல்லா மெயின்டைன் பண்ணுறேன். சரி சொல்கிறது கேளு, இங்கேயும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம். சரிவா கீழே போய் பேசலாம் வா. மேம் நான் உங்ககிட்ட பேசணும். ஸோ அப்படியே ஜேகே எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வராரு. ஸோ அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. அதான் ஜேகே கீழே போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சி மேம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் டேர்ன் பண்ணி ஜேகேயோட சீக்ஸ்லேயே கை வச்சு என்ன ஜேகே என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஸோ ஜேகேக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேம் நான் உங்ககிட்ட பேசணும் மேம். சரி சொல்லு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம நர்வஸ் ஆகுது. ஸோ அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இன்னும் அவனுக்கு பவுட்ரு வேணும்னு தோணுது. ஸோ அப்படியே செம்ம கண்ட்ரோல் பண்ணுறான். என்னாச்சு ஜேகே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜேகேயோட பேக்கெட்டில் இருந்து அந்த ட்ரக்ஸ் விழுந்துருது. ஸோ நீங்கள் அப்படியே இதை பார்த்துறீங்க. ஸோ ஜேகே வேகமாக எடுத்து அவன் பேக்கெட்டில் வச்சிடுறான். ஜேகே என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட போகிறீங்க. ஒன்றும் இல்லை மேம், ஒன்றும் இல்லை. ஜேகே என்னதுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல மேம், ஒன்றும் இல்லை. ஜேகே காட்டு, என்னன்னு கேட்டேன், காட்டு. ஒன்றும் இல்லை மேம், வேணாம். ஜேகே காட்டுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து எடுத்து பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு. அப்படியே அதை கீழே போட்டுட்டு ஜேகேவை ஷாக்காக பார்க்குறீங்க. என்னடா இது? இனி மூஞ்சிலே முழிக்காத ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே அந்த டோர்லேயே கை வைக்கிறாரு. அப்படியே செம ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காரு. ஜேகே விட்றா, நான் வெளியே போகணும். மேம் நான் சொல்கிறது கேளுங்க மேம், ப்ளீஸ் மேம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மெல் முதற்கொண்டு தெரியுது. சே, அப்போ இதை எடுத்துகிட்டு தான் நீ என்கிட்ட பேச வந்திருக்கீல்ல? அவனோட என்ன ஃபுல்லாக தப்பா ஜேகே? நான் அதுக்கு வரல மேம். மேம் ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் நான் பாருங்கள். என் மூஞ்சிலே முழிக்காத ஜேகே, என்னோட பார்க்க கூட விரும்பலை. நான் போகிறேன், என்ன விடு. மேம் மேம் கேளுங்க மேம். விட்றா, நான் போன விட்றா. மேம் கேளுங்க மேம். மேம் பாருங்கள், ஃபேஸை பாருங்கள். விட்றா விட்றான்னு சொல்கிறேன்ல. ஸோ ஜேகே அப்படியே உன் கையை பிடிச்சி சொல்கிறது கேளுடி அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு அவ்வளோதான். ஜேகேவை ஷாக்காக பார்க்குறீங்க. அப்படியே பயமும் கலந்துருக்கு. கேளு கேளு, நான் கேட்க மாட்டியா? என்னடி நோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையும் பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கீழே போய் விழுந்துடுறீங்க. ஸோ அந்த பேக்கெட் எடுத்து ஓப்பன் பண்ணி அங்கேயே எடுக்கிறாரு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வாயில் கையை வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க ஜேகேவை. ஸோ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் ஹெட்டை பிடிக்கிறாரு.
லவ் யூ சொல்லலாம் தாண்டி வந்தேன். ஏன்டி நான் பிடிக்கலையா அவனுக்கு? எதுக்குடி பிடிக்கல? என்ன எதுக்கு பிடிக்கல? பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அப்படியே உங்கள் ஃபேஸை டேன் பண்ணுறாரு. நான் தான் மேம் கேளுங்க மேம் சொல்கிறேன்ல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. தாண்டி புரிஞ்சுக்க மாட்ற? இவ்வளோ வருஷமாக பின்னாடி நாய் மாதிரி சுற்றி வரணும், அது மட்டும்தாண்டி காரணம். அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன். என் பாசை புரியவே இல்லைல்ல அவனுக்கு. ஸோ ஜேகே அப்படியே அவர் ஐஸை டிம் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ உங்கள் ஐஸ் அதில் வர டியர்ஸ். ஸோ ஜேகேயோட ஐஸு அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ரோம் ஆகுது. என் ஐஸு புரிஞ்சுக்க மாட்ற? உன் மேலே எவ்வளோ உயிராக இருக்கேன்னு தெரியுமா? பாரு, நான் கெட்டவன்லாம் இல்லடிமா, புரிஞ்சுக்கவன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. நீ தான் எல்லாம் பின்னாடியே வந்துட்டுருக்கேன் ஐஸு. இந்த கண்ணீர் வருது, அது கூட எனக்கு மட்டும்தான் இருக்கணும். எல்லாமே எனக்கு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நான் உனக்கு மட்டும்தான்டி, நான் உனக்கு மட்டும்தான். எனக்கு உன்னை ஹர்ட் பண்ண இன்டென்ஷன் இல்லை ஐஸு. எனக்கு உன்னை தொடணும், ஆசையாக பார்த்துக்கணும், என் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் காமம் இல்லடி, காமமும் காதல் தாண்டி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளோ டெம்ட் ஆகும் தெரியுமா? உன்னை பார்க்கணும், கிஸ் அடிக்கணும், அங்கே டச் பண்ணணும், இங்கே டச் பண்ணணும், நானாமோ தோணும். சில நேரம் தூக்கி போட்டு செய்யலாம் கூட தோணும். ஆனால் உன்னால் மட்டும்தாண்டி இந்த மாதிரி சைடை பார்க்க முடியும். சும்மா நீ அப்படியே பூனை மாதிரி இருக்க தெரியுமா? அப்படி பூனை குட்டி மாதிரி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. என் ஐஸு புரிஞ்சுக்க மாட்ற? இங்கே பாருடி, என்ன நான் கெட்டவன் யோசிக்கிறியா? ஏன் ஜேகே இப்பெல்லாம் பேசுகிறேன்? தள்ளி போ ஜேகே. நான் உன்னை தம்பி மாதிரி நினச்சேனேடா அப்படின்னு சொன்னேண்ணே. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ அப்படியே சீக்ஸில் வச்சுருந்த கை டைட்டாக அவங்க நெக்க பிடிக்கிறாரு. நான் உன் தம்பியாடி? நான் உன் தம்பியா? நான் 3 வயசு பெரியனா பெரிய மயிராணி? உன் தம்பி இல்லடி, உன் தம்பி கிடையாது. கண்ணை பாருடி, கண்ணை பாரு. ஒரு வாட்டி இந்த வார்த்தை சொன்ன அப்படின்னு சொன்னோன்னே ஸோ செம்ம ஆங்கிரி அவங்கள பார்க்குறாரு. ஸோ அப்படியும் கையை பிடிச்சிட்டு வந்து இந்த டேபிளுக்கு நேராக தள்ளி உங்களை டேர்ன் பண்ணி ஜேகே பின்னாடி அப்படியே லை ஆகுறாரு. ஐ லவ் யூ டாலர், எவ்வளோ லவ் இருக்குன்னு காட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலேயே உங்கள் 2 கையும் வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. ஓகேடா, இந்த பாடி தான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். இது நல்லா இருந்துச்சாலாம் சொல்லுங்கள். இதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் பார்ட். ஏன்னா நல்லா இருந்துச்சுனா தான் அடுத்த பார்ட் கொண்டு போக முடியும்னு உங்களுக்கே தெரியும். ஓகேடா, பாய், லவ் யூ. இந்த எஃப்எஃப் இப்படி தான் இருக்கும், ரொம்ப ரக்கடாக ஒரு மாதிரி ஹார்ட் ஸ்டாண்டாக தான் போகும். அண்ட் டீப் லவ் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேடா, லவ் யூ.